இட்ஸ் எ டீம் ஒர்க். ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்னு ஒன்றும் தனியாக இல்லை. இப்போ எம்எஸ்கே அப்படிமோ மஸ்குலோ ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் தான். தசையும் எலும்பும் சேர்ந்தது தான் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. எண்ணெய் கட்டிகிட்டு இருந்தாங்க, ஆஸ்டியோபேத்தும்பாங்க, பாட்டி வைத்தியம் இருந்தது, அப்புறம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு, அப்புறம் எம்எஸ் டாக்டர்ஸு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டருக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸ்பைனுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, லிகமெண்ட் இன்ஜுரிக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, குழந்தைகள் ஆர்த்தோவுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்னு வளர்ந்துக்கிட்டு வருது. சின்ன சின்ன பிரச்சனைக்கு தாராளமாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் போதும், எம்எஸ் ஆர்த்தோ போதும். இதில் சப்போர்ட்டிவ் ஸ்பெஷாலிட்டிஸ்னு இருக்குது. ஓகே, இப்போ லேப் டெக்னீஷியன், லேப் பார்த்துக்கிறவங்கள டெக்னீஷியன் இருக்கார், பிளட்டை எடுக்கிறாரு, எடுத்து ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் இப்போ நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஷ்யூவை கட்டி எடுத்து கொடுக்குறோம். அதை ஆராய்ஞ்சு இது வந்து ஆஸ்டியோசார்கோமா, இந்த கேன்சர் அதுக்கு இந்த மருந்து போடலாம்னு சொல்கிற அளவுக்கு அதுவும் சப்போர்ட்டு தான். ஓகே, ஸோ எதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் தேவைப்படுங்கிறது ஒரு இதை பொறுத்த வரைக்கும்.